வணக்கம். இன்னைக்கு நாம ஏஐ பத்தி பார்க்க போறோம். ஆனா அது என்ன அப்படிங்கறத விட ஏன் அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வியை தான் நாம ஆராய போறோம். சரி, வாங்க இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மனுஷங்களான நாம ஏன் நமக்கு வெளிய, நம்ம மூளைக்கு வெளிய இன்னொரு மனச உருவாக்க இவ்வளவு தீவிரமா முயற்சி பண்றோம்? யோசிச்சு பாருங்களேன். இது வெறும் டெக்னாலஜி பத்தின கேள்வி மட்டும் இல்ல. இது மனுஷனோட லட்சியம், அவனோட சக்தி தேடல், இத பத்தின ஒரு கேள்வி. மிஷின்களுக்குள்ள ஒரு நுண்ணறிவை உருவாக்கணுங்கிற இந்த ஐடியா ஒன்னும் புதுசில்ல. இது மனித இனத்தோட ஒரு பழங்கால கனவுன்னே சொல்லலாம். ஆயிரக்கணக்கான வருஷமா நம்மளோட உடல் மற்றும் மனத்திறன்களை அதிகப்படுத்த புதுசா கருவிகளை உருவாக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு நெம்புகோல் வச்சு பாறைகளை நகர்த்துறதுல இருந்து அச்சு யந்திரம் மூலமா அறிவை பரப்பினது வரைக்கும், இப்ப கம்ப்யூட்டர்ஸ் வச்சு கணக்கு போடுறது வரைக்கும், இது எல்லாமே நம்மளோட இயல்பான வரம்புகளை தாண்டி போறதுக்கான ஒரு முயற்சி தான். ஆனா இந்த கனவோட உண்மையான நோக்கம் வெறும் வேலைகளை சுலபமாக்குறது மட்டும் இல்ல வேகமா கணக்கு போடுறது மட்டும் இல்ல. கிரேக்க புராணங்கள்ல வர்ற டாலோஸ் மாதிரி தானா இயங்குற எந்திரங்களை பத்தின கதைகள் நமக்கு என்ன காட்டுதுன்னா, உண்மையான லட்சியம் உழைப்ப மட்டும் காப்பி அடிக்கிறது இல்ல, சிந்தனையும் காப்பி அடிக்கிறது தான். அதாவது பகுத்தறிவை ஆட்டோமேட் பண்றது. இங்கேதான் முதல் பெரிய சிக்கலே ஆரம்பிச்சது. பாத்தீங்கன்னா, ஆரம்ப கால கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப தெளிவான லாஜிக்கலான ரூல்ஸ் இருக்கிற வேலைகளை சூப்பரா செஞ்சது. உதாரணத்துக்கு, ஒரு செஸ் விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு காய நகர்த்துறதுக்கு ஒரு விதி இருக்கு இல்லையா? ஆனா நம்ம நிஜ உலகம் அப்படி இல்லையே, அது ரொம்ப சிக்கலானது. இப்போ ஒரு போட்டோவை காட்டி இதுல இருக்கிறது பூனையா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொன்னா அதுக்கு ரூல்ஸ் எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க, அது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இந்த சிக்கலை தீர்க்க வந்த முதல் முயற்சி தான் சிம்பாலிக் ஏஐ. இத பழைய பாணி ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டாப் டவுன் அப்ரோச். அதாவது ஒரு விஷயத்தை பத்தி மனுஷனுக்கு தெரிஞ்ச எல்லா ரூல்ஸையும் எல்லா அறிவையும் நாமளே கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணணும். அந்த கம்ப்யூட்டர் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வேலை செய்யும். ஆனா அந்த அப்ரோச் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா நிஜ உலகத்தோட சிக்கல்களை வெறும் 100,000 ரூல்ஸ்குள்ள அடக்கவே முடியாது. ஒரு பூனைய அடையாளம் காண நீங்க எவ்ளோ ரூல்ஸ் எழுதுவீங்க? வேற வேற ஆங்கிள், வேற வேற கலர், வேற வேற இனம், அந்த ரூல்ஸ் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இதத்தான் சிம்பிள் கிரவுண்டிங் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அதாவது கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற சின்னங்களுக்கு நிஜ உலகத்துல அர்த்தமில்ல. இதனால ஒரு பெரிய மாற்றம் தேவைப்பட்டுச்சு. மிஷினுக்கு என்ன செய்யணும்னு நாம ரூல்ஸ் சொல்றதுக்கு பதிலா அதுக்கு நிறைய உதாரணங்களை காட்டி அதிலிருந்து அதுவே கத்துக்க வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு புதிய ஐடியா உருவாச்சு. இதுதான் புரோகிராமிங்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம். இந்த மெஷின் லேர்னிங் ப்ராசஸ் 3 முக்கியமான ஸ்டெப்ஸ்ல நடக்குது. முதல்ல ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான உதாரணங்களை சேகரிக்கிறோம், பூனை போட்டோஸ் மாதிரி. ரெண்டாவது, கம்ப்யூட்டர் இந்த எல்லா போட்டோவையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற பொதுவான பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்குது. கடைசியா அந்த பேட்டர்ன்ஸை வச்சு அது ஒரு மாடலை உருவாக்குது. இந்த மாடலுங்கிறது ஒரு விஷயத்தை அடையாளம் காண கம்ப்யூட்டர் தனக்காகவே உருவாக்கிக்கிற ஒரு விதமான புரிதல். இந்த மாடலை வச்சு அது இதுக்கு முன்னாடி பாத்திராத ஒரு புது போட்டோவை கூட இது பூனையா இல்லையான்னு சொல்லிடும். இது ஒரு பாட்டம் அப் அப்ரோச். இந்த மாற்றம் வந்ததுனாலதான் ரூல்ஸை வச்சு வேலை செய்யற சிஸ்டம்ஸால தீர்க்கவே முடியாத போட்டோவை அடையாளம் கண்டுபிடிக்கிறது மாதிரி சிக்கலான வேலைகளை எல்லாம் மிஷின்களால செய்ய முடிஞ்சுது. இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா இந்த மிஷின் லேர்னிங் ஐடியா பல வருஷமாவே இருந்துச்சு. ஆனா சமீபத்துல தான் இது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு காரணம் 3 விஷயம்தான். 1, இன்டர்நெட் வந்ததுனால நமக்கு கிடைச்ச மலை போல குவிஞ்ச டேட்டா. 2, வீடியோ கேம்ஸ்க்காக உருவாக்குன ஜிபியூன்னு சொல்ற ரொம்ப சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர் சிப்கள். 3வது, ரொம்பவே அட்வான்ஸ்டான அல்காரிதம்ஸ். இந்த 3ம் ஒன்னு சேரும்போதுதான் ஏஐயோட உண்மையான பவர் என்னன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற நவீன ஏஐ மாடல்ஸ்குள்ள இருக்கிற கனெக்ஷன்ஸை நினைச்சு பாக்குறது கூட கஷ்டம். இது நம்ம மூளையில இருக்கிற நியூரான் கனெக்ஷன்ஸை விட பல மடங்கு அதிகம். இப்படி கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல்ல இது வேலை செய்யறது தான் இன்னைக்கு இருக்கிற ஏஐக்கு இவ்வளவு அபாரமான சக்தியை கொடுக்குது. ஆக இது வெறும் கம்ப்யூட்டர்ஸ் வேகமாயிடுச்சுங்கிற விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு அடிப்படையான மாற்றம். மனுஷனால ஒருபோதும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு முடிவை எடுக்கிற திறனையும் தீர்ப்பு சொல்ற திறனையும் பல 1000 மடங்கு பெரிய அளவுல ஆட்டோமேட் பண்றதுதான் இங்க முக்கியமான விஷயம். அப்போ ஏஐ ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா மனுஷனோட ரொம்ப முக்கியமான சில திறமைகள், அதாவது பேட்டர்ன்ஸ் அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ஒரு தீர்ப்பு சொல்றது, அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது, இதையெல்லாம் மிஷின்களுக்கு மாத்திர ஒரு மிகப்பெரிய முயற்சி இது. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை ஏற்கனவே எப்படி மாத்த ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. உதாரணத்துக்கு, நீங்க சோஷியல் மீடியால பாக்குற நியூஸ்
உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகுற வீடியோஸ், இது எல்லாத்தையுமே ஒரு ஏஐ சிஸ்டம் தான் முடிவு பண்ணுது. இது உங்க பண விஷயத்தையும் பாதிக்குது. இன்னைக்கு ஒருத்தருக்கு பேங்க்ல லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு முடிவு பண்றதுல ஏஐ ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பாருங்க, இது ஒருத்தரோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு முடிவு. மருத்துவத்துறையிலயும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. ஒருத்தரோட மெடிக்கல் ஸ்கேனை பார்த்து அதுல இருக்கிறது கேன்சர் கட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்க டாக்டர்ஸ்க்கு ஏஐ உதவுது. இது உயிரை காப்பாத்துற ஒரு டெக்னாலஜி. இதிலிருந்து ஒரு முக்கியமான உண்மை நமக்கு புரியுது. ஏஐயோட உண்மையான சக்தி அது புத்திசாலித்தனமா யோசிக்கிறது மட்டுமில்ல, அது கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை நேரடியா பாதிக்கிற முடிவுகளை எடுக்கிற ஒரு புதிய, கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்பா மாறிடுச்சு. இவ்ளோ பெரிய சக்திக்கு 2 முகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் நோய்களை குணப்படுத்துறது, புதுசு புதுசா சயின்ஸ்ல கண்டுபிடிக்கிறதுன்னு நம்பவே முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொரு பக்கம் அது எடுக்கிற முடிவுகள்ல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாதது, ஒரு தரபட்சமா நடந்துக்கிறது, தப்பான தகவல்களை பரப்புவதுன்னு பெரிய ஆபத்துகளும் காத்துட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜியை யார் முதல்ல உருவாக்குறாங்கிறது ஒரு பெரிய போட்டி. இதனாலதான் நாடுகளும் பெரிய பெரிய கம்பெனிகளும் இதுல கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்சு ஒருத்தர் முந்திக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு உலக அளவுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆனா உண்மையான கவலை என்னன்னா, இந்த முடிவுகள் எல்லாம் மனுஷனோட நேரடி மேற்பார்வைக்கு அப்பாற்பட்ட வேகத்திலையும் அளவிலையும் எடுக்கப்படுது. ஒரு நொடியில லட்சக்கணக்கான முடிவுகள் எடுக்கப்படும்போது அதை நாம எப்படி சரிபார்க்க முடியும், எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஆக, நாம ஒரு கருவியை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட தான் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு நாம இதுக்கு முன்னாடி பாத்திராத ஒரு புதிய சக்தியை உருவாக்குறோமா? அப்படி ஒரு சக்தியை உருவாக்குனா அதை யார் கட்டுப்படுத்துவாங்க? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் ஏஐயோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுது. யோசிச்சு பாருங்க.